வணக்கம். நான் அரக்கோணத்திலிருந்து ஐயப்பன் பேசுகிறேன். நான் இந்த சனி ஞாயிறு சடோரி தியானத்தில் கலந்து கொண்ட தியானி. நான் ஏற்கனவே பல மாஸ்டர்கிட்ட பல வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் இருக்கிற குருமார்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரு. ஏன்னா குருமார்கள்னாவே தாடி இருக்கும், காவி இருக்கும், எப்படியோ சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் பல குருமார்களை பார்த்துருக்குறேன். பட் அவர் நல்லா ஃபுல்லாக ஷேவ் பண்ணிக்கிட்டு நல்லா ஆஜானுபாகமாக கம்பீரமாக இருந்தார். அவருடைய தோற்றப்பொழிவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் அவருடைய சிரிப்பும் அவருடைய கண்களும் என்னை ரொம்ப கவர்ந்தன. அதே போல் அவர் அந்த படுக்கை ரெடி பண்ணி கொடுக்கும்பொழுதும் மேடையில் அரேஞ்ச் பண்ணும்போது அவரே வாலண்டியராக வந்து அந்த கர்மயோகிகள் கூட சேர்ந்து அந்த பணிகளை செஞ்சார். யூஸ்வலாக குருவுங்க தனியாக உட்காந்துருவாங்க, ஒன்லி அந்த வகுப்பு நடக்கும்போது மட்டும்தான் வருவாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் எல்லோரோடையும் கலந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த விஷயமும் பிடிச்சிருந்தது. அடுத்தபடியாக இந்த வகுப்பை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கர்மயோகிகள் தூண்டுறாங்க, செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு உற்சாகப்படுத்துகிறாங்க, தூண்டுறாங்க. ஒத்துக்கிறேன், ஞானம் என்பதோ அல்லது ஆன்மாவை உணர்வது என்பதோ எளிதான காரியம் அல்ல. அதுக்கு சில கடுமையான பயிற்சிகள் இந்த மனதை கடந்து போகிறதுக்கு தேவைப்படுது என்பதை நானும் உணர்கிறேன். மாஸ்டர் செஞ்சதும் நல்ல விஷயந்தான். அவர் காலில் விழுந்து எழுந்ததோ, அவர் கட்டி அணைச்சி எங்களுக்கு பண்ணதோ ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் ரொம்ப நல்லதாக இருந்தது. இயல்பாகவே நிறைய பேர் அவங்களுடைய மன அழுத்தத்தில் கத்துனாங்க, இது பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வருது அவங்களுக்கு. ஏதோ குருவுடைய அருளால் எல்லாமே நல்லபடியாக நடந்தது. பயிற்சிகளில் எல்லாம் ஓகே, நல்லா இருந்தது. அது கொஞ்சம் அந்த மாதிரி பயிற்சி தான். அது எனக்கும் தெரியும், அது சடோரி பயிற்சி என்பது அப்படி தான் இருக்கும். கர்மயோகிகள் சேவைகள் நான் பாராட்டணும். ஏன்னா அவ்வளோ ஈடுபாட்டோட ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, தங்கச்சி மாதிரி, அக்கா மாதிரி நீங்கள் எல்லாமே சர்வ் பண்ணீங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு விகற்ப எண்ணமும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. உணவு கொடுப்பதாக இருக்கட்டும், எங்களுக்கு உள்ளே நீங்கள் பண்ண சர்வீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாக ரொம்ப பாராட்டணும். அந்தளவு நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க. அதாவது சும்மா அப்படி கை தூக்குனா போதும், ஓடி வரீங்க, ஒருத்தர் 2 பேர்லாம் ஓடி என்ன வேணும் ஏது ஒன்று உடனே நீங்கள் செய்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் எந்த குறையும் கிடையாதுங்க. கர்மயோகிகளுடைய சர்வீஸ் உண்மையாக ரொம்ப பாராட்டணும். நீங்கள்லாம் பெரிய புண்ணியத்தை செஞ்சுருக்கிறீங்க. அதே மாதிரி மாஸ்டரும் அவரும் இறங்கி கூடயே நின்று எல்லாத்தையும் கவனித்தார். நிறைய பேரை அவர் பிடிச்சி கை காலெலாம் பிடிச்சி அவருங்கள ஒரு இது பண்ணார். ஏன்னா நிறைய பேர் கிட்ட வரமாட்டாங்க. அந்த விஷயத்தெல்லாம் குருவை நான் ரொம்ப பாராட்டுறேன், அவரை நான் வணங்குறேன். அவரே கூட இருந்து அந்த கர்மயோகிகள் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸில் கத்தும் போதும் சரி, அவங்க பிறண்டு உருண்டு பண்ணும்போதும் சரி, அவங்கள கூட இருந்து அவரே பண்ணார். அதேமாதிரி அவரும் சொல்கிறாரு, சில சமயம் முடியாமல் போய் விடுங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் விடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த விஷயங்களும் பாராட்ட. இடமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடமும் ரொம்ப அமைதியாக இருந்தது. வசதிகளுக்கும் எந்த குறையும் கிடையாது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே அதாவது இந்த வகுப்பு நான் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சில பேர் காட்டும்போது அவரை பார்த்தா குரு மாதிரியே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் எனக்குள்ளே ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. நான் சொன்னேன், நீங்கள் பார்க்குறதுக்கு அவர் அப்படி இருக்கிறதுனால நினைக்காதீங்க, அவருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஆற்றல் இருக்குதுன்னா. அது உண்மையாக எனக்கும் தெரிஞ்சுது. அவர் குருவை நேரில் பார்க்கும்போது அந்த எண்ணம் வந்தது. மாஸ்டருக்கு என்னுடைய வணக்கங்கள். அவருடைய சேவை இன்னும் நல்லா தொடரட்டும். இந்த வகுப்பு அட்டன் பண்ணதுனால நான் உண்மையாக என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் என்னுடைய பாவ கர்மாக்கள் தீர்ந்ததாக நான் நினைக்கிறேன். இந்த பயிற்சிகள் மூலமாகவும் இந்த பயிற்சியில் நான் கலந்துக்கிட்டது மூலமாகவும் நான் என்னுடைய கர்மாக்கள், என்னுடைய பாவங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அது தீர்ந்ததாகவோ குறைஞ்சதாகவோ நான் கருதுகிறேன். வகுப்பு அட்டன் பண்ணிட்டு வரும்போது எனக்கு அந்த தெளிவு இருந்தது. சரி, நம்ம இறைவன் என்ன காரணத்துக்கோ நம்மளை இந்த இடத்துக்கு அமைச்சிருக்கிறாரு. ஏன்னா எல்லாராலையும் அந்த மாதிரி இடத்துகளுக்கெல்லாம் போயிட முடியாதுங்க. ஸோ அங்கே வந்ததில் ஒரு மகிழ்ச்சி. என்ன உடல் வலி இருந்தாலும் இந்த வகுப்பில் எனக்கு திருப்தி தான். அந்த டான்ஸ் போடும்போது அந்த அண்ணாமலையார் அந்த மியூசிக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப புல்லரிப்பாக இருந்தது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு நம்ம நடனம் ஆடலாம். வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது. கடுமையான பயிற்சிகளாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு அமைதி நான் உணர முடியுது. மாஸ்டருக்கும் என்னுடைய வந்தனங்கள். அனைத்து கர்மயோகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். என்ன புண்ணியம் செய்தேனோ